எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்லீஃபோட சிஇஓ நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். பாபு மாணிக்கம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஐடி இண்டஸ்ட்ரியில 26 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து நெறைய முக்கியமான விஷயங்கள் வந்து ஏஐ சம்மந்தமா கேட்க போறோம். ஏன் ஏஐ அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்கும் ஏஐயும் நம்மளால பிரிக்கவே முடியாது. ஏஐ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆன உடனே நெறைய பேருக்கு வந்த பயம், நம்மளோட வேலையெல்லாம் காணாம போகுது அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஸோ அதுலேருந்தே உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிரு. ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெக் வரப்போகுது. இது வந்து கோடிங்லாம் அதுவே பண்ணிரும் அப்படிங்கிற மாரியான கேள்விகள்லாம் இருந்திருக்கும். அது நீங்க கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது 3வது வாட்டி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து டாட் காம் நடந்ததா இருக்கட்டும். 2வது 2008, 9ல நடந்த சீக்வென்ஸா இருக்கட்டும். அப்ப கிளவுட் ரிலேட்டடா பார்த்தோம். இன்னைக்கு ஏஐ பார்க்குறோம். இந்த ஒரு சைக்கிள்லயும் நம்மளோட அடாப்ஷன் தான் நெறைய ஆகுது. பயத்துக்கான முக்கியமான காரணம் பீப்பிள் ஆர் நாட் ரெடி டூ கன்சியூம். இப்ப உங்க காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபோன்ஸ் வரும்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட டைம் பீரியடா இருக்கட்டும். எங்க காலகட்டத்தில லேப்டாப்ஸ் கன்சியூம் பண்ணதா இருக்கட்டும். இன்னைக்கு மாற்றம் வந்து என்னைக்குமே கோயிங் டூ ஹேப்பன் தான். அதனால இத அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான சரியான முயற்சிய தான் பார்க்குறேன். பயம் ஒண்ணு தேவையில்லாததுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு ஏஐ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்குறேன். இது எந்த விதமான பயமும் வேலை போயிடுங்கிற ஆப்ஷன்ஸ் இல்ல. உங்களோட ஏஐ தெரிஞ்சவன் இன்னும் பெட்டரா வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்குறேன். இப்போ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு வேலை போகுங்கிறது இருந்துச்சு. ஆனா இன்னொரு வகையில பார்த்தா, நம்மளோட வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் ஆகுச்சு. இப்போ கோடிங்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டா அது சொல்ல போகுதுங்கிற மாரி. இத தாண்டி இப்போ மார்க்கெட்டிங், சேல்ஸ் இந்த மாரி அதர் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இந்த ஏஐயோட யூஸ்ஃபுல்னஸ் எவ்வளோ இருக்கும்? எக்கச்சக்கமா இருக்குன்னு தான் பார்க்குறேன். இன்னைக்கு நீங்க சேல்ஸ் டீம்ல எடுத்தீங்கன்னா, இப்ப ஃபீல்டு சேல்ஸ்லயோ, இல்ல வந்து என்னோட ஒரு மென்டர் வந்து அவங்க கம்பெனில எப்படி சேல்ஸ்ல ஏஐ போட்டிருக்காங்கன்னா, முன்னெல்லாம் அவங்க வந்து அந்த கடைக்கு போய் தான் செல் பண்ணணும் ரீட்டைல். இன்னைக்கு அது ஜிபிஎஸோட ஏஐ எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த கடை ஓப்பன் ஆயிருக்கா? அந்த கடையில என்ன இன்வென்டரி இருக்குன்னு ஏஐ முன்னாடியே அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்ததுனால, அந்த கடைக்கு போகணுமா? போக வேணாமா? என்ன ப்ராடக்ட்ட செல் பண்ணணும்னு ஏஐ ஹெல்ப் பண்றதுனால, அவங்க அந்த இன்வென்டரியோட போறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் போயி கடை மூடி இருக்கு, திரும்பி வந்துர்றதுக்கான சேலஞ்சஸ்லாம் இன்னைக்கு ஈஸியா சால்வ் ஆகுது. மார்க்கெட்டிங்க்குமே நெறைய அனாலிட்டிக்ஸ். யாரு என் பேஜ பார்க்குறா? என்ன மாரி யூசர்? அதெல்லாம் வந்து இன்னும் ஹிஸ்டாரிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆட் இப்ப நம்மளோட வீடியோவே கரெக்ட்டான ஆடுக்கு போவும். கரெக்ட்டான பெர்சனுக்கு ரீச் ஆகுறதுக்கும், என்ன மெசேஜ கன்வே பண்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்மளது தமிழ்ன்னு தெரிஞ்சு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டுமே போகக்கூடிய அளவுக்கு மெட்டாவோ, கூகுளோ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு லேமேனுக்கு புரியிற மாரி, என்ன மாரி ஆட்களுக்கு புரியிற மாரி, ஏஐன்னா என்னது? அது அத பார்த்து ஏன் நம்ம பயப்படணும், பயப்படக்கூடாது? ஓகே. ஏஐ வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் ஒருவேள உங்களோட கூட இருக்கக்கூடிய ஒரு அதிபுத்திசாலியான ஒரு ஏஜென்ட்ன்னு வச்சுக்கலாமே. இப்ப நீங்க என்ன செய்யணுமோ, அதுக்கு ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரீ ட்ரெயின்டு மாடலா ஏற்கனவே ஒரு பிரெயின்ல ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நம்ம தேவைக்கு ஏத்தாப்ல அதற்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அத சொல்லுது. இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கோமே, நெறைய இடங்கள்ல உங்களுக்கு கோடிங் இப்ப டெக்னிக்கல் பெர்சனா இருந்தா கோடிங் கண்டிப்பா தெரியணும், சின்டாக்ஸ். இப்ப இனிமே தேவையில்ல. அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாரி தான் ஒரு ஃபீல்ட்ல இருக்கும். டாக்டர்ஸ ஸ்பெசிஃபிக்கலா எடுத்தீங்கன்னா, டாக்டர்ஸ் எல்லா பேஷண்டோட இன்ஃபர்மேஷனையும் கண்டிப்பா சேர்த்து வச்சுக்கவே முடியாது. இந்தியா தான் உலகத்திலே நெறைய பேஷண்ட் உள்ள ஒரு ஒரு கண்ட்ரியா இருக்கிறோம். அத்தன டேட்டாவும் நம்மளோட பேஷண்டோட இன்ஃபர்மேஷனும், அமெரிக்கனோட பேஷண்ட் இன்ஃபர்மேஷனும் சேம் இல்ல. அப்ப இந்த டேட்டா வச்சு எப்படி இன்னொரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறதுங்கிறத ஏஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய அட்வான்டேஜஸ் தான் நெறைய இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ அட்வான்டேஜஸ் இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே நம்ம வந்து இத லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நெனைப்போம். இப்ப நான் புதுசா இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள வரேன். இப்போ ஒரு டாக்டர் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஏஐ லேர்ன் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இது ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் ஆகலாம். பட் ஒரு பேசிக் ஏஐ இப்ப நீங்க மார்க்கெட்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு பண்ணக்கூடிய பிரசன்டேஷனா இருக்கட்டும், இல்ல கிரியேட்டிவ் இமேஜா இருக்கட்டும், ஒரு வீடியோவா இருக்கட்டும், இதெல்லாம் ஏஐல இன்னைக்கு பண்ணக்கூடிய ஜெமினி வந்து
3 வந்த பிறகு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பண்ணக்கூடிய கிரியேட்டிவ் இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு நாள்லேயே முடிச்சிடலாம். இதை ஒரு 8 நாள் பண்ண வேண்டியது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2008, 9ல் நாங்கள் ஒரு வீடியோ பண்ணோம், 3D வீடியோ. ஒரு 3,50,000 4,00,000 ஸ்பெண்ட் பண்ணோம். இன்னைக்கு அதே வீடியோ பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு 150, 200 முடிஞ்சிடும். ஸோ அப்போ இன்னும் குவாலிட்டியாக உங்கள் டைமை சேவ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது. ஆனால் படிக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துலேருந்து சில 6 மாதங்கள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறீங்க பொறுத்து இருக்கலாம். அண்ட் இப்போ லேர்ன் பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஜிபியூஸ்லாம் தேவைப்படும். ஏன்னா ஜிபியூஸ் இருக்கிற ஒரு சிஸ்டம் வாங்கணும், இல்லை ஃபோன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கணுங்கிறது இருக்கும். அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அது மேண்டேட்ரி இல்லை. இப்போ பேங்க்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்களுக்கு தான் லோக்கல் ஜிபியூஸ் தேவை. இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம க்ளவுடில் இருக்கிற ஜிபியூஸே நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ளவுட் ஜிபியூஸ் ஆல்ரெடி ஏற்கனவே அப்சல்யூட்டாக அவைலபிளாக இருக்குது. நீ யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல தான் சார்ஜ் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டா அந்த எல்எல்எம்ல ஸ்டோர் ஆகிறதுனால கொஞ்சம் செக்யூர்டாக யோசித்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க. ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் பண்ணி கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். இதே கம்பெனிஸுமே அதுக்கான மாடரேஷன் லேயர்லாம் எழுதியிருக்காங்க. அதனால செக்யூர்டாக தான் இருக்கும். ஏஐன்னு எடுத்துகிட்டா அது 2 வகையில் நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒன்று வெப்சைட் வழியா, அண்ட் அடுத்த ஒன்று வந்து இப்போ ப்ரௌசர்ஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ இதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஆக்சுவலாக 2மே யூஸ்ஃபுல் தான், பட் அதில் எது நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கும்? இப்போ ஏஐ ப்ரௌசர் எப்படி டிஃபர் ஆகும்? இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்க, ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த பதில் ரொம்ப ஜெனரிக்காக இருந்திருக்கலாம், உங்களுக்கு பர்சனலைஸ்டாக இருந்திருக்காது. கரெக்டா? அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அது என்னைய பற்றி புரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன், அதற்கு எந்த பதிலெலாம் சரியாக இருந்திருக்கு, நான் கொடுத்த ரேட்டிங்கை வச்சு ரொம்ப பர்சனலைஸ்டாக ஒரு கான்வர்சேஷன் வேணும். எனக்கு தனிப்பட்ட முறையில் அடுத்த கட்டத்துக்கான ஆன்சர் என்னவா இருக்கணும்னு என்னைய புரிஞ்சு பண்ண முடிஞ்சதுன்னா அங்கே தான் அந்த ப்ரௌசர் சொல்லக்கூடிய ஏஐ ப்ரௌசர்ஸ் ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணுது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏஐ ப்ரௌசரில் இன்னும் ஆப்ஷன்ஸ் என்னென்னா நிறைய டூல்ஸோடு இன்டகிரேட் பண்ணுறதுனால இப்போ பெர்ப்ளெக்சிட்டி கொடுத்துருக்க ஏஐ ப்ரௌசர்ஸ் ஆர் வெரி ஃபேமஸ் தான். ஓப்பன் ஏஐயோட ப்ரௌசர்ஸும் குவைட் ஃபேமஸ் தான். பட் இன்னும் லாங் டைம் இருக்குது. இப்போ நாளைக்கே க்ரோமை ரீப்ளேஸ் பண்ணிவிடுமானா கண்டிப்பாக கூடாது, ரைட்? ஏன்னா கூகுளுமே க்ரோம்குள்ளே அவங்க ஏஐ எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதனால் இட் வில் டேக் சம் டைம், பட் ப்ரௌசர்ஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த கூகுள் வரும்போது எல்லாரும் ஓரளவுக்கு நம்ம பாசிட்டிவாக பார்த்தோம். நம்ம சர்ச் பண்ணுறோம், அது பேஜ்லேயே நமக்கு தேவையான இத்தனை இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்தடுத்த பேஜஸில் இருக்குன்ட்டு. பட் ஏஐ வரும்போது நம்ம எல்லாருமே அதை இன்னும் பர்சனலைஸாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கேட்கறதுக்கான பதில் எல்லா இடத்துலேருந்துமே கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்ட். கூகுளுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய ஆட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே 3 ஆடு, கீழே 2 ஆடு. உங்களுக்கான கண்டென்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா? அதனால இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் வரும்போது அந்த ஆடு இல்லாமல் உங்களுக்கான பர்சனலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ நார்மலாக இப்போ கூகுள் அந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்ட்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுப்போம். ஆமாம். ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன வேற எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ ஏஐ ப்ரௌசர்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நிறைய கம்யூனிகேஷன் மாதிரி வருது. ஸோ நம்மளோட கார்டு நம்பரோ இல்லைனா பர்சனலைஸ்டான சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இதில் வந்து ஓப்பன் ஏஐயோட சிஓவே அவரோட ஒன் ஆஃப் த பப்ளிஷ் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் டோக்கன்ஸ்லாம் போடுறாங்க, பாஸ்வேர்ட்லாம் போடுறாங்க. தோ திஸ் இஸ் அன் அஃபிஷியல் ரெஃபரன்ஸில் நாங்கள் அதெல்லாம் ப்ரொடெக்டடாக தான் வச்சுருக்கிறோம், லீக் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய போகலாம். அப்போ நீங்கள் தான் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக பப்ளிக் எல்எல்எம்னு சொல்லக்கூடிய இந்த ஓப்பன் ஏஐயோ கிளாடோ போகும்போது, ஸ்பெசிஃபிக்கலாக சைனீஸ் மாடல் போகும்போது கொஞ்சம் யோசித்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். அண்ட் ரீசெண்டாக 2025 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து சில எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டு ஏஐ வந்து உள்ளார கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம வேலையெல்லாம் ஏஐ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டிசம்பர் அந்த 2025 வந்து இல்லை இந்த ஏஐ வந்து நம்ம நினச்ச மாதிரியான அவுட் தரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பர்சன்ஸ்லாம் உள்ளார எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் இது ஏற்பட்ட ஏமாற்றம்னு சொல்லலாம். ஏன் அந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் கம்பெனி குயிக்காக அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸோ அவங்க என்ன நினச்சாங்க, ஏஐ நிறைய விஷயங்களை மனுஷனோட பெட்டராக பண்ணிடும் அப்படின்னு நினச்சாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அந்த ஸ்கில்லும் நாலேஜும் கரெக்டாக இருந்திருக்கணும். அதில் தான் அவங்க கோட்டை விட்டாங்க அப்படிங்கிற அவங்களோட டிசைன்ஸ் இனிஷியல் பிளானிங் எக்ஸசைஸ் சரியாக பண்ணதுனால ஏஐ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலை.
அப்படின்னா இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஒரு கார் இருக்கு, கார் ஓட்ட தெரிஞ்சவங்க நல்லா ஓட்டுனாங்கன்னா எப்படி சரியா கார் ஓட்டுற மாதிரி ஏஐ எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணல. அதுக்கான இனிஷியல் பிளானிங் எக்ஸசைஸ் சரியா பண்ணதுனால இப்போதைக்கு அவங்க ரெவென்யூ எஃபெக்ட் ஆனதுனால they are trying to bring back quite a few people into the projects. மேபி இந்த ஃபியூச்சர்ல மொனாட்டனஸா மெக்கானிக்கலா ரிப்பீட் ஆகிற டாஸ்க்லாம் ஏஐ கண்டிப்பா எடுத்துக்கும். அதுக்கு மீனிங் வந்து உங்களோட வேலை போகும்னு சொல்ல விரும்பல. உங்களுக்கு வேற நல்ல வேலைகள் கிடைக்கும். அது ஏஐ எனேபிள்டு வேலையா இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் இந்த விஷயத்துக்குடியே தான் சில பேர் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஏஐ வந்து ஒரு பாசிங் கிளவுட்ஸ் தான், ஒரு பபிள் மாரி அப்படியே ஊதிட்டே இருக்கும், டக்குன்னு வெடிச்சிரும். அவ்வளோதான். அது பெருசா இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது இது ஒரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, NVIDIAங்கிற கம்பெனி தான் மோஸ்ட்லி ரூலிங் ஆன் த ஜிபியூஸ். ஓப்பன்ஏஐக்கு அவங்க ஃபண்ட் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் இந்த பக்கம் இருக்குது. கிளாட் இந்த பக்கம் இருக்கு. எல்லாரோட மணிக்குள்ள தான் இங்க சுத்தி சுத்தி இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அதனால எல்லாருக்கும் ஒரு பயம் என்னன்னா, பணம் இங்கேயே சுத்தி சுத்தி வருதே, இது ஒரு பர்ஸ்ட் ஆயிடுமாங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல. எஸ் அண்ட் நோ. இதுக்கான ஒரு சின்ன சின்ன வெடிப்புகள் வரதான் செய்யும். அந்த சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். அதுக்காக ஏஐ மொத்தம் காலி ஆயிடுங்கிறது நிச்சயம் இல்ல. ஏன்னா ஏஐ ஆல்ரெடி நிறைய ஃபீல்ட்ல மாற்றங்களை கொண்டு வருது. நானே எங்களோட கியூஇகிள் ஆர்கனைசேஷன்ல ஒரு கேன்சர் கண்டுபிடிக்கிற யுஎஸ் ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்றோம். அவங்களோட என்டையர் குரோமோசோமை பேஸ் பண்ணி அவங்க ரிசர்ச் ரிப்போர்ட் 200 டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் அக்ராஸ் செவரல் கண்ட்ரீஸில் இருக்க டேட்டா வச்சு நாங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுலலாம் பார்த்தீங்கன்னா வெரி பவர்ஃபுல் இம்பேக்ட் கொடுக்க தான் போகுது. இண்டஸ்ட்ரியில் நிறைய ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியும் துறைகள் சார்ந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஷியல்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இம்பேக்ட் கொடுக்கும். இப்போ ஏஐ வந்து நம்ம என்ன சொன்னாலுமே அது ஒரு அதாவது நிறைய இன்புட் நம்ம குடுக்குறதுலேருந்து அது டெவலப் ஆகி வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு 10 பேர் பார்க்குற வேலையை அது ஒருத்தவங்களா மாத்தும்போது, ஸோ இங்க இந்த வேலை இழப்புகள்ங்கிறது கண்டிப்பா நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும்? இது நாளைக்கு வந்து நமக்குமே அந்த ஒரு இம்பாக்ட் வரும்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க? இதை 2 கேள்வியா பிரிச்சுப்போம். ஒன்று, ஒரு வேலை இப்போ நான் 10 பேர்லேருந்து 1 வந்துருமான்னு என்னால் சொல்ல முடியல இன்னைக்கு காலகட்டத்தில். மேபி 10லேருந்து 6 ஆகலாம். ரைட்? அந்த 4 பேரோட வேலை என்ன ஆகும்னா, அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏஐ ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரதான் செய்யும். 2026 மிட் என்னோட பெர்செப்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா, ஐடி ரிலேட்டட் துறையில் நிறைய இம்பேக்ட் இருக்கலாம். அதை அவங்க சரியாக அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏஐ ரிலேட்டட் ஒர்க்ஸ் நிறைய வரும். ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு மூவ் ஆகலாம். இதே மாதிரி ஒரு டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ் வரும். சேல்ஸில் இருந்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் இருந்தாலும் உங்களுக்கும் ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ரைட்? 2வது கேள்விக்கு வந்தீங்கன்னா, இது ஒருவேளை இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஸ்கில்டாக இருப்போம். ஓவர் த டைமில் இப்போ இனிஷியல் டேஸில் எங்கள் அப்பாவுக்குலாம் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது. இன்னைக்கு என்னோட நிறைய ஸ்மார்ட் ஃபோன் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ்லாம் என்னோட ஜாஸ்தியாக சொல்கிறாருன்னா, நிச்சயமாக அதற்கான நேரங்கள் நீங்கள் செலவழிக்கும் போது அதை எனேபிள்ட் ஆகிடுவோங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த ஏஐ பேஸ்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இந்த உலகத்தில் இப்படி போயிட்டுருக்கோம். இதில் இன்னொரு ஒரு கெட்ட விஷயமா நம்ம என்ன பார்க்கலாம்னா, ரொம்ப ஈஸியாக வந்து தப்புகள் வந்து ஈஸியாக நடக்குது. ஏன்னா இப்போ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் நம்மளால கண்டே பிடிக்க முடியல. சில சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் கூட அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அவங்களோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும். அந்தளவுக்கு அது டெவலப் ஆயிருச்சு. ஸோ இது மூலயமா நிறைய மார்ஃபிங்ஸ் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஏஐ வந்து நல்லதா கெட்டதாங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே வருது இல்லை? எல்லா இன்வென்ஷன்லேயும் இது பிரச்சனை தான். எல்லா புது புது விஷயங்களும் நீங்கள் நினச்சிங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்தபோது யோசிங்க. எத்தனை பேர் சொன்னாங்க என் பேமெண்ட்டு ஃப்ராடுக்குள்ளே போகுது, வந்து கேஷ்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்ல தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியா, நான் யூஎஸ்லேருந்து திருப்பி வந்து பார்க்கும்போது எல்லாம் யூபிஐ பேமெண்ட்ஸ் தான். என்ன நீங்கள் சின்ன ஊருக்கு போங்க, அங்கே இப்போ மாதிரியான டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இருக்குது. அதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். இந்த இடத்துல ரிஸ்க் இருக்க தான் செய்யும். எப்பயுமே பாரிட்டோ ரூல் 80% ஒரு நல்லது நடந்ததுன்னா 20% பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கான ரூட் காஸை கண்டுபிடிச்சு the government should come with the process, right? இது ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி மட்டுமே சாத்தியக்கூறு இல்லை. இது நம்மளுக்கு மட்டுமே ஒரு தமிழ்நாட்டுக்கான இந்தியாவுக்குள்ள பிரச்சனையாக பார்க்கல. உலக நாடுகள் எல்லாருக்கும் பிரச்சனை தான். எல்லா கவர்மெண்ட்ஸும் இப்பயே ஆக்ஷன்ஸ் எடுத்து இந்த பாலிசிஸ்லாம் கொண்டு வராங்க. இதற்கான சைபர் கிரைம்ஸ் ரிலேட்டட், ஏஐ ரிலேட்டட் கிரைம்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அதே டைமில் நான் இன்னொன்று ஞாபகப்படுத்துகிறேன். சைனா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் அவங்க ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரீட், இப்போ நம்ம சரவணா ஸ்டோர் இருக்கிற டி நகர் பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களோட கேமரா, ஏஐ பேஸ்ட் கேமரா என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற யாரெல்லாம் பாசிபிள் தீஃப்
அப்படின்னு போலீஸால அப்சர்வ் பண்ணி கொடுக்க முடியுது. இப்ப நம்ம நாட்டிலயும் அது நிச்சயமா இன்னொரு ஒரு 6 மாசத்துல இருந்தோ ஒரு 18 மாசத்துல வந்துரும்னு நம்புறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேட்டர்ன் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. அதனால நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கெட்ட விஷயங்கள் நிச்சயமா இருக்கும். நம்ம தான் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனேபிள் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெக் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுங்கிற சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நிறைய இந்த வாட்சஸ்லையுமே வந்து டெக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்போ நார்மலாக இருக்கிற ஸ்மார்ட் வாட்சஸ் விட அது இன்னும் அப்கிரேட் ஆகும். ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஒருவேளை அதில் ஏதாச்சும் ட்ராபேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இப்போ டிவிலேருந்து லேப்டாப்லேருந்து ஈவன் நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் ஏஐ வந்து அவங்க ஓன் ஃபோன்ஸ் ஏஐ ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நடந்ததுன்னா இன்னும் அட்வான்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவோம். ரொம்ப பர்சனலைஸ்ட் ஆப்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது இப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப பர்சனலைஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 26, 27லே நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கெலாம் இது அடாப்ஷன் இன்னும் வேகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து சில லெவல்ஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்து அது சர்ச் பண்ணாலே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கேட்குற கேள்விக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு ரிப்ளை வரும்போது நல்லா இருந்துச்சு. இந்த ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்களா? அதாவது நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ ஒரு ஹியூமன் மாதிரியே அது ரியாக்ட் பண்ணுதுங்கிற ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்லாம் ஏஐக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்துடும் நினைக்கிறீங்களா? இல்லை பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைங்கிற மாதிரி? ஆல்ரெடி வந்துருச்சுன்னு தான் பார்க்குறேன். இன்னும் செமி அட்டானமஸ் ஏஐன்னு பேசுகிறோம். இப்போ நானே என்னோட டெய்லி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்குலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 35-40 நிமிஷம் ஆகும். நான் காரில் ஏறி உட்காந்தோடனே நான் ஏஐ கூட பேச ஆரம்பிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் இருந்தாங்க. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டே இல்லை, ஏஐ தான் ஒர்க் பண்ணேன். காலைல ஏஞ்சோடனே காலையில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு அதுக்கே தெரிஞ்சிடும். நான் காரில் ஏறி உட்காந்தோடனே இன்றைக்கி டாஸ்க்கை சம்மரைஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் ஃபீடு கொடுக்குறேன். என் ஃபீடு எல்லாத்தையும் எடுத்துருது. அந்த 35-40 நிமிஷமும் நான் ட்ரைவ் பண்ணும்போது என்னோட கனெக்டடாக அது பேசிக்கிட்டே வருது. முடிக்கிற டைமில் எனக்கு சம்மரைஸ் பண்ணுது. நாங்கள் போனோன்னே அங்கே டூல்ஸை இன்டகிரேட் பண்ணுறேன். என் ஒர்க் ஆரம்பிச்சிது. இதுக்கான சரியான டைமில் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி ஆட்கள்லாம் நிச்சயமாக இது தேவைன்னு பார்க்குறேன். இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டே இல்லாமல் ஏஐ ஏஜென்ட்ஸில் பேசுகிறேன். இதே நான் சொல்லணும்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசின வாய்ஸை கரெக்டாக அது புரிஞ்சு ஆன்சர் சொல்ல முடியல. இன்னைக்கு கிட்டத்தட்ட என்னை மாதிரியே எல்லா கான்வர்சேஷனும் என்னோட பெட்டராகவே சொல்லுது. அப்படிங்கும் போது இது ஆல்ரெடி பாசிபிள், வெரி மச் பாசிபிள்னு நினைக்கிறேன். பட் இது வந்து நம்ம கொடுத்த இன்புட்ஸ்லேருந்து தானே வரும். ஆமாம், இதுக்கு வந்து 2 விதமாக பார்க்குறோம். ஒன்று ப்ரீ ட்ரெயின்டு டேட்டான்னு பார்க்குறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா செட்டையும் அதை ஆல்ரெடி கன்சியூம் பண்ணி அதை எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆடிட்டிங் டீம், அவங்க ஃப்ரீலான்சிங் டீம் ஓப்பன் ஏஐலாம் 2018லேருந்து எடுத்து ஆடிட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி அவங்க எல்லாத்தையும் டேக் பண்ணி இந்த மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த எல்லாருக்குமே 3.5 வந்த பிறகு தான் ஓப்பன் ஏஐ வந்த பிறகு ChatGPT வந்த பிறகு தான் எல்லாருக்குமே வாவ் மொமெண்ட். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ஃபெயில் ஆகிருக்கு. அதில் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. 3.5லேருந்து இன்றைக்கி 5.2ல இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹியூஜ் சேஞ்ச், ரைட்டா? அன்னைக்கு வந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் வாவ்னு இருந்தது. ஆனால் அதே 2 மாதம் கழிச்சு என்ன ஆன்சர் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு இருக்கிற ஆன்சர்ஸ் மச் பெட்டர், லாட் ஃபாஸ்டர். அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அன்னைக்கு டோக்கன் சைஸ் 4000 டோக்கன்ஸ் தான் இன்புட் அவுட்புட். இன்னைக்கு 2 மில்லியன் 20 லட்சம் டோக்கன் இருக்கலாம். அப்போ எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதுக்கான செலவுங்கிறது நாட் ஈவன் ஃபியூ பைசா. பட் இந்த இப்போ ஏஐ ஃபோக்கஸ்டாக எல்லாமே போக ஆரம்பிச்சோன்னா ரேமோட ப்ரைஸஸ் அது ஏற ஆரம்பிக்குது. ஸோ ஜிபியூ ரிலேட்டடாக ஓப்பன் ஏஐ வந்து பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளார போடும்போது இது நம்மளோட பொருளாதாரத்தில் எப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்? NVIDIA as a கம்பெனியாக நல்லா க்ரோ ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் ஒரு லார்ஜர் ஆர்கனைசேஷன் who runs on these GPUs. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேமிங் தான் இதுக்கான அடிப்படையாக நம்ம பார்க்குறோம். அந்த கேமிங் வந்ததுனால தான் இந்த GPUs எல்லாம் இப்போ ஆப்பிள் லேப்டாப்ஸ் பிகம் வெரி பவர்ஃபுல் ஆர் ஐஃபோன்ஸ் பிகம் பிகாஸ் தே ஹாவ் அ GPU. ஜென்ரல் CPU இல்லாமல் GPUs இருந்ததுனால தான் அது சூப்பராக இருந்தது. அது கேமிங் லேப்டாப். இப்போ அந்த சீரியஸில் தான் இவங்க பண்ணுற பில்டிங் லாட் ஆஃப் GPUs ஆர் வெரி பவர்ஃபுல். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈவன் ரிலையன்ஸோட ரைட் அண்ட் தே ஆர் பில்டிங் குஜராத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி பண்ணுறாங்க. அதனால் அந்த சிப் மேனுஃபேக்சர் பண்ணால் இன்னும் சீப்பராக ஆகலாம். பட் இந்த எக்கனாமி வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கனெக்டடாக தான் இருக்காங்க. ஒரு சில இடங்களில் பயம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இது வளர்ச்சிக்கான அடையாளமாக பார்க்குறேன். அண்ட் இந்த ஏஐ மாடல்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது?
ஏஐ மாடல்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாட் ஜிபிடிங்கிற ஏஜென்ட்டை பில்ட் பண்ணது ஓப்பன் ஏஐ ஜிபிடி மாடல்ஸாக இருக்கட்டும். அதுலேயே நான் சொன்ன மாதிரி 3.5, 4.1, 4.2, 5.1, 5.2 இன்னைக்கு பேசுகிறோம். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒரு மாடலுக்கும் ரீசனிங்ஸ், அதாவது நான் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது ஓப்பன் ஏஐ ஜிபிடி மாடல்ஸை. இது நிறைய கேள்விகளுக்கு நல்ல பதில்கள் கொடுக்கும். அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க, ஒரு குழந்தைய படிக்க வைக்க போறீங்க, இல்லை ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க போறாங்கன்னா இதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனிங் அங்கே தான் போகணும். பெஸ்ட் மாடல். இதே நீங்கள் ஒரு மியூசிக் பார்க்கணும், இல்லை ஒரு வீடியோ இல்லை ஆடியோ ஃபார்மேட், ஒரு பிக்சர் பண்ணால் ஜெமினை மாடல், ஸ்பெசிஃபிக்கலாக ஜெமினை ரீசன்ட் 3 மாடல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி, நீங்கள் நானோ பனானா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எக்ஸ்ட்ரீம்லி குட் மாடல் விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் கம்பேர்ட் டு அதர் மாடல்ஸ் வாட் யூ சி இன் ஓப்பன் ஏஐ. இதே மாதிரி கிளாட் மாடல், இப்போ என்ன மாதிரி ஒரு சிஓ இருந்தாலும் நிறைய கோட் அடிக்க பிடிக்கும், நைட்டில் கூட கோட் அடிக்கிறது உண்டு. அந்த மாதிரி கோட் அடிக்கிறவனுக்கு கிளாட் மாடல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். இதெல்லாம் இல்லாமல் நிறைய சைனீஸ் மாடல் இருக்குது. டீப்சீக் மாடல் எக்ஸ்ட்ரீம்லி குட்டு. என்னோட சில கஸ்டமர்ஸ்லாம் Q1 மாடல் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லாமல் கிட்ஸுக்கான எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய மின்மேக்ஸ் மாடல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல். இதுக்கான ஒரு தனி சீரியஸே நம்ம போடலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பண்ணலாம். கண்டிப்பாக சார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லையுமே யார் ஃபஸ்ட்டு வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அதாவது எது ட்ரெண்ட் ஆகுதோ, எது நல்லா பெருசாக வரப்போதோ அது யார் ஃபஸ்ட்டு கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். கரெக்ட். ஸோ இப்போ இந்த ஏஐ வந்து எல்லா ஃபீல்டுலையுமே வரப்போகுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ டீச்சிங்காக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், எல்லா ஃபீல்டுலையுமே வரப்போகுதுன்னு போது நம்ம அந்த ஏஐ வந்து எவ்வளோ சீக்கிரம் லேர்ன் பண்ணுறது நல்லது அண்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லேர்ன் பண்ணுறது நல்லது? என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களும் நிச்சயமாக கற்றுக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி உங்களுக்கானதாக இருக்கலாம். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஏஐனால உங்களுக்கு 1 மணி நேரம் திருப்பி அந்த டைமை உங்களுக்கு கொடுத்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரைட். அப்போ டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தி ஒர்க் ஆல்மோஸ்ட் 7 days a week. கரெக்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்க பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும், டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே ஏஐ ஒருவேளை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு சஜஷன் கொடுத்ததுன்னா சிம்பிளிஃபை ஆகிடலாம். கரெக்டாக. இப்போ பேஷண்ட்டோட ஸ்பெண்ட் பண்ணுற டீட்டெயில் 1-to-1 கான்வர்சேஷன் நிச்சயமாக வேணும்னு பார்க்குறேன் சைக்காலஜிக்கலி. ஆனால் அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் ஃபாஸ்ட் ஆகிடலாம். டீச்சர்ஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை அட்டன் பண்ண முடியாது. ஒருத்தவன் மேத்தில் நல்லா இருப்பான், ஃபிசிக்ஸில் நல்லா இருப்பான். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட கான்வர்சேஷனை பொறுத்து யாருக்கு என்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னு அதையே பில்ட் பண்ணி கொடுத்தா டீச்சர்ஸோட வாழ்க்கை பெட்டர் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்னும் அறிவு சார்ந்த விஷயங்களை வேகமாக கடத்தலான்னு நான் நம்புகிறேன். இதே தான் எல்லா ஃபீல்டுலேயும் நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ ஏஐன்னு சொல்லும்போது நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மியூசிக் ஆர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் ஹியூமன் வந்து ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம், இந்த லாண்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஏஐ பண்ணுற மாதிரி இருக்கணும்னு போகிறோம். நம்மளோட ஆர்ட் ஃபார்ம்லாம் அது எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இது இப்போ ஃப்யூச்சரில் எப்படி மாறும், இப்போ எப்படி இருக்குது? ஸோ இது ஒரு ஒரு என்னோட நண்பர்களோட நிறைய இந்த மாதிரி ஆண்டர்பிரினர் கேங்கில் நிறைய பேசும்போது சொல்கிற ஒரு விஷயந்தான். இப்போதைக்கு அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது முதல் முறையாக ஒரு ஏஐ ஒரு ஆர்ட் ஃபார்ம் கொடுக்கும்போது செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த நேச்சுரல் ஆர்டிஸ்ட்டுக்கோ அந்த டேலண்ட் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அடையாளம் இருக்கும். ஒருவேளை மூவிஸே பார்த்தீங்கன்னா இப்போ ஜெமினி 3லே நீங்கள் VO3 மாடல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா, VO4லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு கிளாசிக்கல் ஒரு 30 நிமிஷம் மூவியே பில்ட் பண்ண முடிய அளவுக்கு மியூசிக்கோட ஆக்ஷனோட பண்ண முடியும்னு ஆகிடும். ஆனால் அப்பயும் மக்களுக்கு ஹியூமன்ஸ்க்கு நிச்சயமாக இது ஏஐ, இது ஒரு நான் ஏஐ ஹியூமன் ப்ரொடக்ஷன் தெரியும். அதனால அந்த வித்தியாசத்துக்கு நிச்சயமாக ஒரு தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நிச்சயமாக இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க விரும்புகிறேன் ஆனால் தெரியலைங்கிறவனுக்கு ஒரு ஏஐ ஒரு அடையாளத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால ஏன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் மாதிரி வந்துச்சு, தென் ரியலிஸ்டிக் வரும்போது நம்ம எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு டைமில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏஐ பண்ணுற வீடியோஸுமே அப்சர்வ் பண்ணி அதில் நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த இதை பழக்கப்படுத்துகிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு விஷயம். இப்போ ரீல்ஸ் வந்து நமக்கு 30 செகண்ட்ஸ் பழக்கப்படுத்திடுச்சு. ஸோ நாளைக்கு இப்போ ஏஐமே பழகிடுச்சுன்னா ஓகே இப்படி தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் ஃபார்மே டிக்ரீஸ் ஆகிருந்த மாதிரி தான் இருக்குது. பட் அது எப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சரில். ஆமாம், அது வித்தியாசப்படலாம் கண்டிப்பாக. ஆனால் க்ரியேட்டிவிட்டிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு தேவை தேடலும் நிச்சயமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அது ஹியூமன் எஃபர்ட்டுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ்க்கு ஆல்வேஸ் ஒரு சல்யூட் நிச்சயமாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ கேள்விகளுக்கு ஆன்சர் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு உங்களுக்கு இந்த ஏஐ சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் நம்ம சார்கிட்ட வந்து கேட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஏஐ வந்து இப்போ ஃப்யூச்சரில் நம்ம கூட தான் இருக்க போதுங்கும் போது நம்ம அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்புகிறோம். இதேமாதிரி இன்னும் நிறைய வீடியோவாக
உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.